நம்ம அருணாச்சலையா இருந்துட்டு இப்போ வேற லெவல்ல ஒரு பிளான் வந்து இப்ப என்ன பண்ண போறாங்க. அதாவது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளான் தான். அதாவது நந்தினி கூட பயங்கரமா சண்டை போடுற மாரி. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தன நாளா போராட்டம் பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அது பெர்மனன்ட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ சுந்தரவல்லி என்ன சொன்னாங்களோ, அதுதான் என்னோட வேத வாக்கு அப்படின்ற மாரி சொல்லி, நந்தினி இருந்துட்டு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன். அதாவது இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான பிரச்சனைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நந்தினிய எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ அருணாச்சலையா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் விஷயம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னமும் விலகி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் நந்தினி மேல கோவமா பேசினா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா இருந்துட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணுவான். அவனோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இருக்கு அப்படின்றத வெளிய முதல்ல கொண்டு வரணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் சுந்தரவல்லி மாரி பிஹேவ் பண்ணி தான் ஆவணும் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த மாரி ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா, நந்தினி இவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ நம்ம இவங்க அருணாச்சலையா இருந்துட்டு, இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமான விஷயத்தெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.